உலர்ந்த அத்திப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அத்திப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த அத்திப்பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இரத்தச்சோகை நோய் வரவிடாமல் தடுக்குதுங்க. அடுத்ததாக பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வரவிடாமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிற வேலையும் செய்யுதுங்க. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற செல்களை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குதுங்க. இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவிடாமல் தடுக்குதுங்க. அதாவது கை கால் வலி, முட்டி வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வரவிடாமல் நமக்கு பாதுகாக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வரவிடாமல் தடுக்குதுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழத்தை தவிர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லைங்க. இந்த பழத்தை ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த அத்திப்பழத்தை சாப்பிடலாங்க. இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் பசிக்காதுங்க. கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. வேறு எதையும் சாப்பிடணும் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு வராதுங்க. எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த பழத்தை கண்டினியூஸாக சாப்பிட்டு வர்றப்ப ஆண்களுக்கு விந்து அணுக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. காய்ந்த அத்திப்பழத்தை குழந்தைங்க வந்து கடித்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நைட்டே ஊற போட்டு அதுக்கப்புறம் காலையில் தண்ணி ஊற்றியோ இல்லாட்டி பால் சேர்த்தோ கொஞ்சம் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்து மில்க் ஷேக்காவோ ஜூஸாவோ போட்டு கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அத்திப்பழம் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குங்க. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கும் அதுக்கப்புறம் பயனுள்ள தகவலுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.